ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இது தைப்பூசத்தன்று எடுத்த வீடியோங்க. பௌர்ணமியும் கூட அன்னைக்கு. நிலா எப்படி இருக்குது பாருங்கள், அழகா. இது நந்தியாவட்ட செடி. அன்னைக்கு மாலை 7 மணிக்கு வீடியோ அன்னைக்கு போட முடியலைங்க, ஒரே பாட்டு சவுண்டாக இருந்தது, அதனால் இன்றைக்கி போடுறேன். எவ்வளோ பெரிய நிலா பாருங்கள். தைப்பூசங்கிறதுனால நான் இன்றைக்கி வேலுக்கு அபிஷேகம் பண்ணினேன். பௌர்ணமிங்கிறதுனால அதுக்கும் ஒரு தீபம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு உள்ளே போய் ஆரம்பிக்கலான்ட்டு. நல்ல வெளிச்சம் பாருங்கள். அபிஷேகத்துக்கு தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கேன். பால், சந்தனம், தேன், கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இப்போ ஆரம்பிச்சிக்கலாம். அபிஷேகம் செய்கிறத பார்க்கலாமாங்க. ஏதோ என்னால் முடிஞ்சது, எனக்கு தெரிஞ்சது செய்கிறேன். ஏதாவது மாற்றம் இருந்தால் சொல்லுங்கள், திருத்திக்கிறேன். ஒரு குட்டி வேல் வாங்கி வச்சுருக்கேங்க. அதுக்கு தான் இப்போ நம்ம பால் அபிஷேகம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பால் அபிஷேகம் முடிஞ்சது. அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் பெரிய வேலாக நல்லபடியாக சிறப்பாக செய்யணும்னு முருகக்கிட்ட வேண்டிக்கிட்டு, அடுத்தது சந்தன அபிஷேகம். அது ஊதுபத்தி காட்டிட்டு பூ கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் அடுத்தது தண்ணி கொஞ்சம் ஊற்றி அதுக்கப்புறம் செய்யணும். இது ரொம்ப லாங்காக போகுதுங்க, அதனால் கொஞ்சம் எடிட் பண்ணிட்டேன். குங்குமம் வச்சு தீபார்த்து ஊதுபத்தி காட்டிடலாம். அதுக்கப்புறமா இதை கழுவிட்டு பூ போட்டுட்டு நார்மல் வாட்டரை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அடுத்ததாக தேன் அபிஷேகம் பண்ணிக்கலாம். பூ போட்டுட்டு ஊதுபத்தி காட்டியாச்சு. ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் ஆடுற மாதிரி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இல்லை கழுவியாச்சு. தேன் அபிஷேகம் செஞ்சுக்கலாம். கொஞ்சமாக தேன் இருந்தது, அது ஸ்பூனில் எடுத்து ஊற்றுறேங்க. முருகா, ஏதோ என்னால் முடிஞ்சது. இப்போ தேன் அபிஷேகம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பிரசாதத்துக்காக பால் காய்ச்சி அதில் கல்கண்டு போட்டு செய்யலான்னு இருக்கேன். கை நடுங்குதுங்க, அது மேலே சரியாக வைக்கிறதுக்கு முடியல. தேன் அபிஷேகம் முடிஞ்சது. குங்குமம் வச்சு பூ போட்டு ஊதுபத்தி காமிச்சிட்டு எல்லா பூஜைக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பால் வச்சுருக்கேன், காய்ச்சின பால். அதுலேயும் கல்கண்டு போட்டு பிரசாதத்துக்கு கொஞ்சம் கல்கண்டு வச்சுருக்கேன். தீபாராதனை காட்டிக்கலாம். இதோ என்னால் முடிஞ்ச தைப்பூச பூஜை வீடியோங்க. இப்படி தான் நான் பூஜை செஞ்சேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எளிய முறையில் என்னால் முடிஞ்ச அளவு பூஜையை செஞ்சு முடிச்சிட்டேங்க. தேங்க்யூ டு ஆல். இன்றைக்கி பௌர்ணமிங்கிறதுனால வராகி அம்மாவுக்கும்
ஒரு விளக்கு போட்டிருக்கேன்.